ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் ஆயிலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்னென்ன போட்டு மசாலா சேர்த்து அரைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஆல்ரெடி இந்த ஜார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன், அதனால தான் ஜார் அப்படி இருக்குது. அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃப்பாக, அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு சோம்பு, பெருஞ்சீரகம், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் நம்ம மிளகு வந்து நண்டு கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் அரைச்சிட்டேன், இந்த மாதிரி நீங்களும் ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதில் வந்து சின்ன ஜீரகம் அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெடித்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நண்டு எப்பயுமே நீங்கள் வாங்கும்போது அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா அதில் நிறையா சதை இருக்கும். நீங்கள் எப்பயுமே வாங்கும்போது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன். இது கூட வந்து நான் மிக்ஸி ஜார் வந்து கழுவுன அந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நான் தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, கூடவே சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கொதி வரும்போது நம்ம கழுகி வச்சுருக்க நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 1/2 kg நண்டு சேர்க்குறேன். நண்டு எப்பயுமே நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் மசாலா பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் உடனே உடச்சி உடனே கழுவி உடனே சேர்த்துருங்க. அதை நீங்கள் உடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனே மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே நண்டு உடச்சி செஞ்சுடுங்க. இதை இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட போகிறோம். நல்லா நண்டு வெந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். நம்ம உங்களுக்கு உப்பு வந்து தேவைக்கான அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா இருக்கும் போதே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு மசாலாலாம் கோட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கூட நான் ட்ரை ஆகணும். அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி விட்டு நான் வேக விட போகிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது வந்து நான் இந்த கடாயை வந்து இப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நண்டு நல்லா வெந்துடுச்சு. நண்டு நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அப்படி மாறிட்டால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம நண்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.